ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சென்னை எஜுகேஷனல் பேருந்து நான் உங்கள் வாங்கிட்டு என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும்னா பேராமெடிக்கலில் பிஃபார்முக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ பிஃபார்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அது எப்படி சீட் வேக்கன்ட் பிரிப்பாங்க, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிஃபார்மில் 2 காலேஜஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 60 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 சீட் தான் பிஃபார்முக்கு கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 2 காலேஜஸ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த 2 காலேஜஸில் எப்படி சார் சீட்ஸ் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்லையும் எப்படி சீட்ஸ் பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 100% மொத்தம் சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 100%ல் ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறவங்களுக்கு 31% கொடுத்துருவாங்க. பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 30% கொடுத்துருவாங்க. எம்பிசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருவாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18% கொடுத்துருவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபல் அப்படிங்கிறவங்களுக்கு 1% கொடுப்பாங்க. இந்த சீட்ஸ் வேக்கண்ட் இப்படி தான் ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னா இப்படி தான் அலோகேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தாலும் சரி, பேராமெடிக்கல், அலைட் ஹெல்த் சயின்ஸ் இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே பிரிப்பாங்க. ஸோ அது எப்படி பிரிச்சிருக்காங்க பிஃபார்முக்கு அப்படின்றத பார்க்கலாம். பிஃபார்மில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓசி கம்யூனிட்டிக்கு 18 சீட்ஸும், பிசி கம்யூனிட்டியில் 16 சீட்ஸும், பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 2 சீட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் டிஎன்சி இந்த 2 கம்யூனிட்டிக்கு சேர்த்து 12 சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9 சீட்ஸும், எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸும், எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 1 சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 60 சீட்ஸு. அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜில் 19 சீட்ஸ் ஓசிக்கும், பிசிக்கு 16 சீட்ஸும், பிசிஎம்க்கு 2 சீட்ஸும், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 12 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 9 சீட்ஸு, எஸ்சிஏவில் பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 1 சீட்ஸ் கூட கொடுக்கல. 60 சீட்ஸ் மொத்தம். ரெண்டாவதாக மதுரை மெடிக்கலுக்கு 60 சீட்ஸ் மொத்தம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 120 சீட்ஸில் இந்த மாதிரி ஃபார்மெட்டை தான் பிரிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி பர்சன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸ் அவங்களுக்கு போக மீதி வந்து கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். உங்களுக்கு லோ கட் ஆஃப் தான் எடுத்திருக்கீங்க, இந்த சீட்ஸ் பிஃபார்மில் தான் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் ரொம்ப லோ ஃபீஸஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் நியர்பையில் இருக்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.